காலையில எந்திரிச்சு 2 குடம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நானும் எங்க அம்மாவும் ரேஷன் கடைக்கு கிளம்பிட்டோம். வெல்கம் டு டிஃபோக். ரேஷன் கடைக்கு போனா நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பக்கத்துல இருக்க கடையில ஏதோ பொருள் வாங்கணும் அப்படின்னாங்க. என்கிட்ட பொருள் சொல்லி விட்டாதான் மறந்துடுறாங்கன்னு பார்த்தா அவங்க கடைக்கு நேரா வந்தாலுமே ஏதோ ஒண்ணு மறந்துடுறாங்க. என் அம்மா மட்டும் இல்ல, எல்லாரோட அம்மாவும் அப்படிதான். ரேஷன் கடை தான் இல்லையே, வீட்டுக்கு போகாம எங்கம்மா போயிட்டு இருக்கோன்னு கேட்டேன். இருடா, வீட்டுக்கு பக்கத்துல கொய்யாக்கா இருக்கு, வாங்கிட்டு வரலான்னு சொன்னாங்க. நான் ஒரு 20 ரூபாய், எங்க அம்மா ஒரு 10 ரூபாய் போட்டு மொத்தம் 30 ரூபாய்க்கு கொய்யாக்கா வாங்கணும். கொஞ்ச நேரம் இயற்கையை சுத்தி பார்த்துட்டு வாங்கின கொய்யாக்கால இருந்து ஒரு காய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் பாட்டிமாவும் பொருளாதாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். எங்க அம்மா கிட்ட தொரட்டைய வாங்கி 2-3 கொய்யாக்கா பறிச்சு கொடுத்தேங்க. பறிச்ச கொய்யாக்காவை அது அங்கேயே மரத்துக்கு கீழே சாப்பிடுற டேஸ்ட் இருக்கு, அல்டிமேட்டா இருக்குங்க. சரி, கொய்யாக்கா நம்ம மட்டும் தான் சாப்பிடுறோம், திரும்பி நின்று எங்க அம்மா கிட்ட சாப்பிடுறீங்களான்னு கேட்டா வேணாம்டா அப்படின்ட்டாங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு நேரா கிச்சன் பக்கம் போனேங்க. சரியான பசி, வேணுங்கிற அளவு சாப்பாடை போட்டு ஊத்தி சாப்பிடுறதுக்கு வெண்டைக்காய் குழம்பு வச்சிருந்தாங்க. 2 கரண்டி ஊத்தி செட்டிங் பண்ணிட்டேன். கடிச்சிக்க மூங்கால் வாங்கிட்டு இருந்தேங்க. பக்கத்து வீட்டு பாப்பா தூக்கிட்டு போயிருச்சுங்க. இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வருமா என்ன? நாளா மேக்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் தான்ப்பா. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. கடையில இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்மைலிய கொஞ்சமா எங்க அம்மா ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இதை சாப்பிட்ட ஃபீலிங்கோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.